க்ரீமி மாய்ஸ்சரைசர் தயிரை போடணும். மட்டன் கறிக்கு சும்மா பக்காவாக தான் பார்க்க போகிறோம். தயிரை நல்லா ஊற்றி இந்த மாதிரி பண்ணிடணும். ஒன்று கொட்டுமா? இந்த சீக்ரெட் மசாலாவை அப்படியே போட்டு நல்லா எல்லாம் ஆட்டு கறிங்க. அது மழைக்காகத்தான் மேகம். என்னடா இது? என்னடா இதுன்னு பார்த்தா இஞ்சி. நல்ல வாசனைங்க. இதை பண்ணும்போதே பயங்கரமான வாசனையாக இருக்குங்க. மட்டனில் செம்மையாக இருக்குங்க. இது இளம் ஆட்டு மட்டன்றதால கொஞ்சம் இதுவாக இருக்கும். இது கிலோ எவ்வளோ தெரியுமாங்க? 800 விற்கிறாங்க. 1.5 கிலோ இது 1400 சாரி 1600. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இளம் ஆட்டு கறி. அது எப்படி செய்யறதுன்னா, ஃபஸ்ட்டு தயிரை ஊற்றிக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொத்தமல்லி அண்டு புதினாவை சேர்த்துட்டு இஞ்சி கார்லிக் பூண்டை இந்த மாதிரி தேவையில்லாமல் அரைச்சி போட்டுக்கணும். அப்படியே வாசனை வந்து கம்மனுக்குதுங்க. இந்த மாதிரி தான் பயங்கரமாக இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு தீ மூட்டிட்டு குண்டான வைக்கிறோம். நல்லா சரிசமமாக இருக்கணும் அந்த குண்டா. கல் வந்து கேவிஆர் கல் தான் வைக்கணும். அப்போ தான் வந்து சரிசமமாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து பழங்காலத்தில் அடுப்பு ஊற்றிட்டு இருப்பாங்க. நம்ம இப்போ கேஸ் வந்ததால கேஸுக்கு போயிட்டோம். பட் விறகு அடுப்பு எப்பயுமே வந்து ஒரு இயற்கை முறையில் நல்லாயிருக்கும்னு சொல்ல வரேன் நான், கஷ்டப்பட்டாலும். இது எடுத்து கொடுத்துட்டு நீ போய் துணி துவைமா. உன் வேலையை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு கரண்டி ஜல்லிக்கரண்டி எடுத்துங்க. இங்கே வந்து ஏமா மாட்டிக்கிறீங்க? என்ன வீட்டில் படுத்து கிடக்காம. போகிறோம் நினைக்கிறேன். செஞ்சி நாட் a fancy. அது நல்லா இல்லை. அந்த சீரிஸ் எல்லாம் ஆட்டுக்கறி. இல்லையா? இது அற்புதமாக எரிக்கணும். ரொம்ப தம்மு போட்டுக்கிறோம் பிரியாணிக்கு. எப்படி போட்டுக்கிறோம் பாருங்க. இங்கே வரைக்கும் வாசனை அடிக்குதுங்க. செம்மையாக போட்டுக்க பாருங்க. 3 கல் முந்திரி இந்த மசாலாலாம் இருந்து செம்மையாக இருக்குது. மசாலா தான் அதிகமாக கூட்டல். ஓ, சீரக சம்பா பிரியாணி பயங்கரமாக இருக்கும். அது முந்திரி எல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி பயங்கரமாக வச்சுருக்கோம். ஆக்சுவலி இது கடையில் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக 400 கைஸ். கண்டிப்பாக 400 இருக்கும். ஆக்சுவலி சூடாக இருக்குது. அப்படியே வருங்க. எப்படி இருக்கு பாருங்க. நல்ல குறும்பு ஆட்டுக்கறி.
ஆட்டுக்கறி முந்திரி. ரொம்ப பக்காவாக இருக்கு. இந்த கைப்போகம் வந்து பயங்கரமாக இருக்கு. குறும்பாட்டுக்கறியை சண்டே டைமில் இந்த மாதிரி சீரகமா அட்டி ஒட்டி சாப்பிடும்போது ஆனியன் கூட இதுதான் சொர்க்கம், இதுதான் சந்தோஷம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.